மெகா மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட சென்னையை சேர்ந்த சுவாமிநாதன் ரிசர்வ் வங்கி பெயரில் போலி ஆவணங்கள் தயாரித்து இரிடியம் விற்பனை மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியான மாரிமுத்து என்பவரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மதுரையில இவர் ரியல் எஸ்டேட்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள், உழைக்கும் மக்கள், அன்றாடம் காட்சிகள் அவர்கள்ட்ட ஏமாத்தி வாங்கின பணத்தை ரியல் எஸ்டேட் நிறுவனத்தில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறான். இதுல என்ன பெரிய வேடிக்கை தெரியுமில்ல, ஏமாந்தவன் காவல்துறை அதிகாரியா இருப்பதனால வழக்கை கூட எடுக்கல. ஏன்னா வழக்கு எடுத்தா காவல்துறை அதிகாரி தன் சம்பளத்தை கொடுத்திருக்காரு, தனக்கு வந்து ப்ராவிடன்ட் ஃபண்டை கொடுத்திருக்காரு. அப்ப நாம ஏமாந்து வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிருமே, உயரதிகாரிகள் கேவலப்படுத்திடுவாங்க, பயந்து போய் பல இடங்கள்ல புகாரை எடுக்கல. அதாவது ரிசர்வ் வங்கியினுடைய உதவி மேலாளர் இருக்கக்கூடிய கென்னடி அவர்கள் தமிழக காவல்துறைக்கு புகார் கொடுத்து தமிழ்நாட்டுடைய சிபிசிஐடி காவல்துறை மிகவும் துணிச்சலாக வினோத் என்கிற ஒரு அதிகாரி சிபிசியில் இருப்பதாக சொல்றாங்க. அவர் தான் இந்த வழக்கம் மிக தீவிரமாக எடுத்திருக்காரு, போல்டா எடுத்திருக்காரு. ஏன்னா இது போன்ற வழக்குகளை என்ன நடக்கும் அப்படின்னா, இவன் 10,000 கோடிக்கு மேல சுட்டிருக்கான். 10,000 கோடிக்கு மேல சுட்டுனா ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு அதிகாரிக்கு வெட்டுறான்னு வச்சுக்கோங்க. 100 கோடிங்கிறது இன்னைக்கு என்ன, லைஃப் டைம் செட்டில்மெண்ட். நீங்க ஒரு அதிகபட்சம் ஒரு சிபிசிஐடி அதிகாரி 1 லட்சம் சம்பாதிப்பாரா, மாசம் 2 லட்சம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு டிஜிபிக்கே 2 லட்சம் சம்பளம் இருக்கும். 2 லட்சம் மாச சம்பளம், வருஷத்துக்கு 25 லட்சம், 20 வருஷம் வேலை பார்க்குறாருங்க. 2 லட்ச ரூபா சம்பளத்தில் 20 வருஷம் அவர் வேலை பார்த்தா கூட வருஷத்துக்கு 25 லட்சம்னா அதிகபட்சம் எவ்வளோ வருது, 5 கோடி ரூபா வருது. மொத்த சம்பளமும் 5 கோடி தான். அவர் 20 வருஷம் வேலை பார்த்தா கூட 5 கோடி, 100 கோடி ரூபாயை தூக்கி ஒரு அடி அடிக்கிறான்னா அந்த அதிகாரி நடவடிக்கை எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? அப்படித்தான் பல வழக்குகளில் நடவடிக்கை எடுக்காமல் போனதும் ரெக்கவரியே வாங்காமல் போனதும் தமிழ்நாட்டில் நடந்துக்குது. இதுவரைக்கும் நடந்த மோசடி வழக்குகளில் ரெக்கவரி வந்ததாக சரித்திரமே கிடையாது. இப்போ ஆருத்ரா வழக்கு 14,000 கோடி மோசடி, எத்தனை பேருக்கு பணம் திரும்பி கொடுக்கப்பட்டுருச்சு? 2021 ஜெயிலுக்கு போனானுங்க. நான் 2022 புழல் ஜெயிலில் இருக்கும்போது இந்த பரதேசி நாய்கள் ஆருத்ரா வழக்கில் உள்ள வந்தானுங்க. இப்போ வரைக்கும் உள்ளதான் இருக்கிறான். உள்ள நல்லா 3 வேளையும் தின்னுட்டு நல்லா காட்டு எருமை இருக்கும் பாருங்க, பைசன், அந்த காட்டு எருமை மாதிரி உள்ள திடுறானுங்க. ஹிஜாவு வழக்கில் உள்ள வந்தானுங்க. வெளியே வந்துட்டு அம்பிட்டு வரும். ஹிஜாவு ஊழல் கிட்டத்தட்ட 4,312 கோடி. நீங்க 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மாசம் 15,000 ரூபாய் பணம் தரும், 15 விழுக்காடு வட்டி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க உழைக்கும் மக்களை, சாதாரண மனிதர்களை, எளிய மனிதர்களை ஏமாற்றின 4,312 கோடி ரூபாய் பெயிலு. 4,312 ரூபா கொடுத்தவனுக்கு வாயில விரல். கோவையில் மை-வி3 ஆப், இந்த மை-வி3 ஆப்ல ஏமாத்தினா கிட்டத்தட்ட 20,000 கோடி, 50 லட்சம் கஸ்டமர்ஸ். ஒரு தனி நபருங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் நினைக்கிறேன், மாவட்ட செயலாளர் தம்பி ஸ்ரீநிதி அப்படிங்கிற தம்பி, ஒரு தனி மனுஷன்